ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வத்தால் இணைய முடியாது என்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டுள்ளனர். அதிமுக ஒருங்கிணைவதை பற்றி உங்களது கருத்து என்ன என்பதை செய்தியாளர்கள் கேட்டபொழுது ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டார். அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது. இதுவரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜகவை நம்பிதான் இருந்தார். எப்படியாவது பாஜகவின் மூலமாக அதிமுகவில் இணைந்து விடலாம் என்ற நினைப்பு பன்னீர்செல்வத்திற்கு இருந்தது. மேலும் அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக இருப்பதால் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்று அதிமுகவில் மீண்டும் இணைவதை பற்றி நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேச வேண்டும் என்றால் வழக்குகளில் இருந்து அனைத்தையும் வாபஸ் பெற்று வர வேண்டும் என்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் கூறிவிட்டனர். இதனால் வழக்குகளை வாபஸ் பெற்றுவிட்டால் ஒருவேளை அதிமுகவில் மீண்டும் இணைய முடியவில்லை என்றால் நிச்சயம் இது பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதல்வராகவும் செயல்பட்டுள்ளார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் சில முக்கியமான நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கூறியிருந்தோம். அவர்களுடன் ஆலோசனை நடத்தியதில் புதிய கட்சியை தொடங்கலாம், அம்மா எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டார். ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் புதிய கட்சியை பதிவும் செய்துவிட்டார். காஞ்சிபுரத்தை சார்ந்த அதிமுகவின் தொண்டர் மூலமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஏன் வெளியிடவில்லை? அதாவது அதிமுக பாஜக மூலமாக எப்படியாவது இணைந்து விடலாம் அதிமுகவில் என்ற எண்ணம் இருந்தது என்பதை நாம் கூறியிருந்தோம். ஆனால் தற்பொழுது சாத்தியம் இல்லை என்பது தெரிந்துவிட்டது. இதன் மூலமாகத்தான் புதிய கட்சியை தொடங்கிவிட்டால் பல செலவுகள் ஆகும். அது மட்டுமல்ல, தனித்து போட்டியிட்டால் பல கோடிகள் வரை செலவாகும். இதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு, அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை பாடியவர்கள் பன்னீர்செல்வத்தின் புகழை பாடுவார்கள். ஆனால் பணம் இங்கு தேவைப்படும், அதிக அளவு பணம் தேவைப்படும். அது மட்டுமல்ல, பன்னீர்செல்வத்திற்கு என்று செல்வாக்கு இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு கட்சியை ஆரம்பித்து விட்டோம் என்றால் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்து விடலாம். அதிமுகவிற்கு எதிரி திமுக, திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியாது. ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்கள் குறிப்பிட்ட சதவீதம் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருந்தாலும் திமுகவுடன் இணைந்து விட்டார் ஓபிஎஸ் என்று தெரிந்துவிட்டால் நிச்சயம் ஓபிஎஸ்ஸிடம் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை மீண்டும் எடப்பாடிக்கு சாதகமாக மாறக்கூடும். ஆனால் இப்பொழுது ஓபிஎஸ்ஸிற்கு ஒரே வழி, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் அவர்களுடன் இணைவது மட்டும்தான். ஒன்று புதிய கட்சியை தொடங்கி விஜய் அவர்களுடன் இணைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவில் சரணடைந்து விட வேண்டும். இதுதான் இரண்டே வழி. தற்பொழுது ஜூலை 7ஆம் தேதி ஒட்டுமொத்த ஆதரவாளர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் கலந்து ஆலோசனை முடிவுகளை எடுக்க உள்ளார். இந்த முடிவு பொறுத்தளவிற்கு சட்டசபை தேர்தலில் யாருக்கு பயனளிக்கும் என்று கேட்டால் நிச்சயமாக திமுகவிற்குத்தான். ஓபிஎஸ்ஸிற்கும் ஆதரவு கிடைக்காமல் மக்களிடம், அதிமுகவிற்கும் ஆதரவுகள் கிடைக்காமல் ஒட்டுமொத்தமாக ஓட்டுக்கள் முழுமையாக சிதறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எதுவாக நாம் கூறுகிறோம் என்றால், தொண்டர்கள் ஒரு தொகுதியில் அதிமுகவின் சார்பாக ஒரு வேட்பாளருக்கு பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் என்றால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் சசிகலாவின் ஆதரவாளர்களும் என்ற பெயர் உருவாகும். இதன் மூலம் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளருக்கு அதிமுகவின் மூலமாக பிரச்சாரம் செல்லும் பொழுது எடப்பாடியின் ஆதரவாளர்கள் மட்டும்தான் வருவார்கள். இதை வைத்து திமுக வேட்பாளர் பிரச்சாரம் செய்யும் பொழுது அதிமுகவின் கூட்டம் இவ்வளவுதான், இதற்கு முன்னால் பெரும் படைகள் இருந்தார்கள், தற்பொழுது சுருங்கிவிட்டார்கள், இனியும் 2026க்கு பிறகு அதிமுகவை மூடிவிட வேண்டியதுதான் என்று திமுக பிரச்சாரம் செய்வதற்கு கூட தயங்க மாட்டார்கள். ஒட்டுமொத்தமாக சுயநலத்தை, அதாவது சுயநலம் என்று கூறுவதா ஈகோ என்று கூறுவதா என்று தெரியவில்லை. எடப்பாடி ஒன்று விட்டுக் கொடுக்க வேண்டும், அல்லது ஓபிஎஸ் அவர்கள் தான் மீதுதான் தவறு இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டு சரணடைய வேண்டும் அதிமுகவில். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஜூலை
7ஆம் தேதி எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக மாறும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். தற்பொழுது நடக்கக்கூடிய அதிமுகவின் நிகழ்வில் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இருக்கிறார், எடப்பாடி அதிமுகவிற்குள் இருக்கிறார். தற்பொழுது யாருடைய செயல்பாடு சரியாக இருக்கிறது, யாருக்கு உங்களுடைய ஆதரவுகள் என்று கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். கடைசியாக ஒன்றை நாம் கூறினோம் அல்லவா, இருவரும் பிரிந்து கிடப்பதால் திமுகவிற்குத்தான் கொண்டாட்டம் என்று. அது உங்களது பார்வையில் சரியா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.